Yesterday's discussion, we saw about this intensification பார்த்தோம், diversification பார்த்தோம், அப்புறம் strategic alliance பார்த்தோம். Now we are stepping into merger and acquisition. Now we are stepping into merger and acquisition. What is this merger and acquisition? Some company will grow in the method of merger and acquisition. இப்போ ரிலையன்ஸ் வந்து அந்த ஒரு ஃப்ரீ இன்டர்நெட் ஆர் 1 GB என்னமோ அந்த ஆஃபர்லாம் கொண்டு வரும்போது வோடஃபோனுக்கும் ஐடியாவுக்கும் செம்மடி மார்க்கெட்டே காலி ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. வோடஃபோனும் ஐடியாவும் டு கம்பீட் வித் தெம் விட்டா இவன் வந்து ஓவர் நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடுவான். காலி பண்ணிட்டு அவன் மட்டும் ஸ்டேபிளாக நிற்பான். அதுக்கப்புறம் அவன் ப்ரைஸ் அதிகப்படுத்துவான். அவன் வைக்கிறது தான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம விடவே கூடாது அப்படின்ட்டுன்னு வோடஃபோனும் ஐடியாவும் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது? என்கிட்ட இருக்கிறது ₹2, உன்கிட்ட இருக்கிறது ₹3. அப்ப நம்ம 2 பேர் சேர்ந்தா ஒரு ₹5 ஆகும். இல்ல அது ஒரு ₹23 ஆகும். ஓகே, ரைட்? சினர்ஜி எஃபெக்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு அவங்க என்ன சொல்றாங்க, VI நம்ம புதுசா VIன்னு ஒரு கம்பெனி உருவாக்கலாம். ஸோ மர்ஜர்ல உனக்கு ஒரு ஹிண்ட் என்னன்னா, okay, merger is considered to be a process when 2 or more companies come together to expand their business operation. நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்து ஆப்ரேஷனை பிஸ்னஸ் ஆப்ரேஷனை விரிவாக்கலாம். ஸோ வோடோஃபோன் பிளஸ் ஐடியா இஸ் ஈக்குவல் டு VI. புதுசாக VIன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், விச் இஸ் நத்திங் பட் நியூ ஐடென்டிட்டி. ஸோ திஸ் இஸ் மர்ஜரில் வந்து உனக்கு வந்து என்ன இருக்கும்னா நியூ ஐடென்டிட்டி இருக்கும். ஓகேவா? நியூ ஐடென்டிட்டி இஸ் பி ஃபார்ம். அதான் வந்து மர்ஜரில் இருக்கும். வாட் இஸ் அக்விசிஷன்? ஒன் ஆர்கனைசேஷன் டேக்ஸ் ஓவர் அனதர் ஆர்கனைசேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோட்டாக் வந்து ஐஎன்ஜின்னு ஒரு பேங்க் அக்வயர் பண்ணிருச்சு. அவங்க இப்போ வந்து கோட்டாக் தான் வந்து அவங்களோட எல்லா பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பார்த்துக்கிறது. ஓலா ஹஸ் பீன் அக்வயரிங் டெர்கோ. ஓகேவா? டெர்கோ அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் அக்விசிஷன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதாமா? ஒருத்தன் மேலே முழு கண்ட்ரோல் எடுத்துட்டு அவனோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஒருத்தனை பர்ச்சேஸ் பண்ணி அவனோட கண்ட்ரோல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், அது அக்விசிஷன். நீயும் நானும் சேர்ந்து புதுசா ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த என்டிட்டியில நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறது மர்ஜர். ஸோ டைப்ஸ் ஆஃப் மர்ஜர்: ஹாரிசாண்டல் மர்ஜர், வெர்டிக்கல் மர்ஜர், கோஜெனரிக் மர்ஜர், காங்க்ளோமரேட் மர்ஜர். வித் த ஹெல்ப் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். இதே தான் டைவர்சிஃபிகேஷன்ல எடுத்தேன். ஹாரிசாண்டல் டைவர்சிஃபிகேஷன், வெர்டிக்கல் டைவர்சிஃபிகேஷன், கோஜெனரிக் அங்க வந்து கான்சென்ட்ரிக், இங்க வந்து கோஜெனரிக். ஓகே, ஸோ இப்போ ஹாரிசாண்டல்னா என்னதுடா? இப்படி இருக்குமா? அப்பனா என்னது சார்? மர்ஜர் வித் டைரக்ட்லி வித் த காம்படிட்டர். என்னோட இப்போ வோடஃபோன் ஐடியா கேஸ் வந்து ஹாரிசாண்டல் மர்ஜர். What is horizontal merger? The combination of the firm engaged in same industry. Vodafone telecom industry, Idea telecom industry. So ஒரே இண்டஸ்ட்ரியில இருந்து merge ஆச்சு. அதான் combination of firms engaged in same industry. அது horizontal. Frankly speaking, அங்க என்ன பார்த்தோம்? horizontal diversification, competitor business. அதுமே இங்க merger with direct competitor. லிப்டன் இந்தியான்னு ஒன்று இருந்துச்சு, டீ கம்பெனி. ப்ரூக் பாண்ட் வி ஆல் நோ. இப்போ அது என்ன ஆயிடுச்சு? மர்ஜ் ஆனோடனே ப்ரூக் பாண்ட் லிப்டன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் ஹாரிசாண்டல் மர்ஜர். வெர்டிக்கல் மர்ஜர்னா என்ன இருக்கும்? சரி, இப்படி சார். அதுல அப்ப என்ன இருக்கும்? ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், பேக்வர்ட் இன்டகிரேஷன். யூ ஆல் நோல ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், பேக்வர்ட் இன்டகிரேஷன். சொல்லுமா? It is a merger of two organizations that are operating in same industry but different stages of production and distribution. Sir, ஒரே இண்டஸ்ட்ரி சார், பட் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல வேற வேற சார். ஓகே, ஆர்கனைசேஷன் டேக்ஸ் ஓவர் சப்ளையர் ஜாப் எடுத்துக்கலாம், பேக்வர்ட். ஆர்கனைசேஷன் டேக்ஸ் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஒர்க், ஃபார்வர்ட் இன்டகிரேஷன். சேம் சார். இங்க வந்து என்ன இருக்கும்? கோஜெனரிக் மர்ஜர்னா அதே எம்டிபி. ஓகே, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், பிஸ்னஸ் மார்க்கெட், டெக்னாலஜி. சார், 2 or more ஆர்கனைசேஷன் மர்ஜிங் சார். அவங்க வந்து இந்த ஹாரிசாண்டலும் கிடையாது, வெர்டிக்கலும் கிடையாது, பட் அவங்க வந்து எம்டிபியில் லிங்க் சார். சம்வாட் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன், சம்வாட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் மார்க்கெட்,
somewhat they are related to the technology. So co-generic merger. அப்போ கான்சென்ட்ரிக்கும் கோஜெனரிக்கும் எம்டிபி. வெர்டிக்கல்னாலே இங்கேயும் சரி டைவர்சிஃபிகேஷன்லயும் சரி அது என்னது, அது ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் பேக்வர்ட் இன்டெகிரேஷன். சப்ளையர் ரா மெட்டீரியல் சைட்லாம் போனா பேக்வர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கிட்ட போனா ஃபார்வர்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து காங்க்ளோமரேட் மர்ஜர். வாட் இஸ் காங்க்ளோமரேட் மர்ஜர்? சார் ஆர்கனைசேஷன் மர்ஜ் அன்ரிலேட்டட் சார். இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை சார். அவங்க 2 பேர் சேர்றாங்க சார். அவங்க 2 பேர் சேர்ந்து புதுசா ஒன்று தயாரிக்க போறாங்க சார். ஓகேவா? கிளியரா? ரைட். நோ லிங்கேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கஸ்டமர் குரூப் ஆர் கஸ்டமர் ஃபங்க்ஷன் ஆர் டெக்னாலஜி. எது கூட லிங்க் இல்லை சார். இப்போ டெலிகாம் செக்டார் 2 பேர் சேர்ந்து பண்றாங்க. இப்போ வந்து அடையார் ஆனந்த் பவனும் சரவண பவனும் 2 பேர் சேர்ந்து சங்கீதா கூட கம்பீட் பண்றதுக்காக புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அடையார் சரவண பவா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது அப்ப என்ன இருக்கும்? அதெல்லாம் வந்து ஹாரிசாண்டல் மர்ஜர். புரியுதா? ஸோ காங்க்ளமரேட் மர்ஜர்னா என்னன்னா, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸும் சங்கீதாவும் 2 பேர் சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து காங்க்ளோமரேட் மர்ஜர். புரியுதாமா? Any doubts? Merger part clear? So we are done with growth strategy. Growth strategy என்ன இருக்கு? Intensification, diversification, merger and acquisition, strategic alliance. இது இன்டென்சிஃபிகேஷன்ல 3, டைவர்சிஃபிகேஷன் 5, 4. இது வெறும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஹெட்டிங் மட்டும் சொல்லி இன்டென்சிஃபிகேஷன்ல மார்க்கெட் பெனிட்ரேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். டைவர்சிஃபிகேஷன்ல ஹாரிசாண்டல் டைவர்சிஃபிகேஷன், வர்டிக்கல் டைவர்சிஃபிகேஷன். வர்டிக்கல்ல ஃபார்வேர்டு பேக்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து கான்சென்ட்ரிக் காங்க்ளோமரேட் இனோவேஷன். மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ல ஹாரிசாண்டல், வர்டிக்கல் அகைன் ஃபார்வர்ட் பேக்வர்ட். இங்க வந்து கான்சென்ட்ரிக் வராது, கோஜெனரிக் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? காங்க்ளோமரேட். அது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்ல ஈஸ் ஆஃப் எக்கனாமிக், ஸ்ட்ராட்டஜிக், ஆர்கனைசேஷனல் அண்ட் பொலிட்டிக்கல். Here ends growth strategy. Here ends growth strategy. So okay, now we are getting into retrenchment strategy. Now we are getting into retrenchment strategy. What is this retrenchment strategy? Retrenchment strategy is adopted when organization substantially reduce the scope of the activity. Performance கம்மியாயிட்டு இருக்குமா? உன்னோட ஸ்கோப், உன்னோட ஆர்கனைசேஷனோட ஸ்கோப் என்னடா, நம்ம பவர்லாம் போயிட்டு இருக்கே, ஒரு மாதிரி பின்னடைவா இருக்கே அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும்? ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒழுங்கா படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? ஸோ உன்னோட ஆக்டிவிட்டி, உன்னோட பர்ஃபார்மன்ஸ், உன்னோட ஸ்கோப் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ வென் ரிட்ரென்ச்மெண்ட், பேர் என்ன? ரிட்ரென்ச்மெண்ட். ஆர்ல ஆரம்பிக்குதா? அப்படியே ரெடியூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? உன்னோட ஸ்கோப்பு இதெல்லாம் உனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? உன்னோட ஸ்கோப் ஸோ ரெடியூஸ். ஸோ சார் இந்த மாதிரி ஒரு பவர் போகிற மாதிரி இருக்கு சார். அது ஜாக்கி சான்ல வரும், இந்த ரோபோ படத்துலலாம். ஐயோ சிட்டிக்கு பவர் கம்மியாச்சு, 2 யூனிட் எலக்ட்ரிசிட்டி, ஸோ லோ பேட்டரி அப்படி. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு, சார்ஜ் குறையுது கொஞ்சம். அதான் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? சும்மா ஃபன்னியா சொல்றேன் நான், ரொம்ப டக்குன்னு புரியணுன்றதுக்காக. இதுல எத்தனை டைப் இருக்கு? ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டிடிஎல், டர்ன் அரவுண்ட், டைவர்ஸ்மெண்ட், லிக்விடேஷன். புரிஞ்சுதா? டர்ன் அரவுண்ட், டைவர்ஸ்மெண்ட், லிக்விடேஷன். டர்ன் அரவுண்ட்னா என்னது? வாட் இஸ் டர்ன் அரவுண்ட்? டே பரமா கம்பேக் கொடுடா. அந்த டைலாக் வருமே சார்பட்டா பரம்பரையில. யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் ஒன்னு நம்புறேன், நீ திரும்பி ஆடுறா கபிலா, பாத்துக்கலாம். ஸோ ஒரு மாதிரி டவுனா டிமோட்டிவேட்டடா இருக்கும்போது
அதான் டேர்ன் அரவுண்ட். கம்பேக் விட்றா அப்படின்றதுல அதான் டேர்ன் அரவுண்ட். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட் ஆர் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக். அப்சோலன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ். ஓகே, பிஸ்னஸ் பிகமிங் அன்ப்ராஃபிட்டபிள் ஆர் அன்வயபிள், incapability to cope up with cutthroat competition, industry over capacity, failure of existing strategy. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. அதாவது நெகட்டிவ்மா. அப்சோலன்ஸ், இங்க வர வேர்ட்ஸ் எல்லாமே அபசகுணமான வார்த்தைகள் தான். அப்சோலன்ஸ், உன்னோட ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ்ல அப்சோலன்ஸ். அதுக்கப்புறம் உனக்கு ப்ராஃபிட்டே இல்லை, அன்ப்ராஃபிட்டபிள் ஆர் அன்வயபிள். ஓகேவா, கோப் அப் பண்ண முடியல, இன்னெபிலிட்டி டு கோப் அப் வித் த மார்க்கெட் இல்லை காம்படிட்டர், இண்டஸ்ட்ரி ஓவர் கெப்பாசிட்டி, ஃபெயிலியர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரீசன் ஃபார் டேர்ன் அரவுண்ட், எதனால ரீசன்ஸ் இருக்கும்? மேனேஜ்மெண்ட் நோ லாங்கர் விஷஸ் டு ரிமைன் இன் businesses that are in continuous losses and unviability. Business could be made viable by diversing some activities. Persistence of negative cash flow இருக்கும். Better alternative may be available for investment. ஓகேவா, இதுதான் டேர்ன் அரவுண்ட். ஓகேவா, அது வந்து ரிட்ரென்ச்மெண்ட். இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த கபிலா அந்த டைலாக்லாம் சொன்னல, அது வந்து டேர்ன் அரவுண்ட். இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் ஏரியா அண்ட் டயக்னோஸ் த காஸ் ஃபார் த ப்ராப்ளம், choose to focus on the ways means to reverse the process of decline. It adopts a turnaround. So what I said, turnaround is nothing but comeback. ஸோ இப்போ நீ வந்து ஒழுங்காக படிக்கல, ஃபெயில் ஆகிட்டே இருக்க, அட்டெம்ப்ட் வச்சுட்டே இருக்க. இப்போ நீ எல்லாரோட லைஃப்ல திஸ் வேர்ட் சிஏ ஸ்டூடெண்ட் இதை those are cleared in first attempt. We are not talking about you, just congratulations, and that is the greatest achievement. We feel proud of you. But ஃபெயில் ஆகி ஒருத்தன் வரான் பாரு, அதுல தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஆகுறத விட ஒரு 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 போதை வந்து அந்த கம்பேக் கொடுத்து பாஸ் பண்றான் பத்தியா, அதுல டெஃபினட்டா இருக்கும். ஃபெயிலியர் அப்போ எவ்வளோ உடஞ்சிருப்போம், அதை உடச்சி நிக்கிறதே பெரிய விஷயம். அதை மீறி அடிச்சு ஜெயிச்சு காட்டுறதுன்றது தான் கம்பேக். ஓகேவா, ஸோ டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸா கம்பேக். அப்போ நீ கம்பேக் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவ? ஏன் என்னால் படிக்க முடியல, என்ன பிரச்சனை எனக்கு? ஃபோனா, இன்ஸ்டாகிராமா, சோஷியல் மீடியாவா, கான்செப்ட் புரியலையா, போர்ஷன் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்கேன்னா, என்ன சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு போகிறேன், டெஸ்ட் எழுதாமல் போகிறோன்னா, எம்டிபி முடிக்காமல் போகிறோன்னா, ஆர்டிபி சால்வ் பண்ணாமல் போகிறோன்னா. So it is an attempt to find out the problem. What is turnaround strategy? Attempt to find out the problem. Once you find out the problem, நீ என்ன பண்ணுவ? You will diagnose the problem. சரி, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவ? Choose to focus on ways that reverse the process of decline. ஓகே, புரியுதா? பக்கவா? இதான் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன சார்? ரிட்ரென்ச்மெண்ட். ஓகே, ரீசன் ஃபார் ரிட்ரென்ச்மெண்ட். இங்கே டேர்ன் அரவுண்ட் வேணாம், ரெண்டும் சேம் தான், சிமிலர் கான்செப்ட் தான், பட் ஸ்டில். ஓகேவா, ஸோ ரீசன் ஃபார் ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினாலே ஒரு மாதிரி ரிடக்ஷன், என்னென்ன நெகட்டிவ் வார்த்தை வருமோ அது எல்லாமே நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்சோலன்ஸ், அன்ப்ராஃபிட்டபிள், இன்எபிலிட்டி, ஓவர் கெப்பாசிட்டி, ஃபெயிலியர், இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் அண்டர்லைன் பண்ணுறேன். இதுதான் வந்து ரிட்ரென்ச்மெண்ட்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ டேர்ன் அரவுண்ட்னா என்ன அர்த்தம் புரிஞ்சிச்சா? அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம், diagnose the problem, find some other way to reduce the decline. Simple. நீ வந்து அங்கே அது புக்கில் கொடுத்த டெஃபினிஷன், டேர்ன் அரவுண்டுக்கு புக்கில் கொடுத்த டெஃபினிஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். டேர்ன் அரவுண்ட்னா என்னென்னு, கம்பேக் கொடுறான்னு. இப்போ நீ ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் யூ வில் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன? டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம், diagnose the problem, ஓகே, அதுக்கப்புறம் find some ways to reverse the decline. ஓகே, பக்கா? ஓகே, நெக்ஸ்ட், this is called as turnaround strategy. Indicators for turnaround strategy is needed. எப்போ நமக்கு தெரியும் கம்பேக் கொடுக்கணும்னு? நம்ம ஃபெயில் ஆகும்போது தெரியும். ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்கு நமக்குள்ள இருக்கும் பாரு ஒரு ஃபயர். நாளைக்கு டே 1 எல்லாம் ரோலெக்ஸ் மாதிரி, இன்னைக்கு ரிசல்ட் வந்தோடனே நாளைக்கு வந்து டே 1 ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து அப்படின்னு உட்கார்றது. as time goes on we will be like அப்படியே டைல்யூட் ஆகிடும். அந்த ஃபயரை எரியாம அணையாம எரிஞ்சுனே இருக்கணும்.
அணையவே கூடாது அந்த ஃபயர். அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்டிங்ஷன்ல கூட பாஸ் ஆகும். ஏன்னா அந்த ஃபெயிலையும் ஒரு பவர் எரியும் பாரு ஃபயரு, அந்த ஃபயரை நீ அணையாம பார்த்துக்கணும். சரி, ஓகேடா. இண்டிகேட்டர்ஸ் பாயிண்ட் அவுட் டு டேர்ன் அரவுண்ட் இஸ் நீடட். எப்பப்பெல்லாம் இந்த டேர்ன் அரவுண்ட் தேவைப்படும் நமக்கு ஒரு இண்டிகேஷன், புயல் வரத்துக்கான அறிகுறி. அந்த மாதிரி இந்த மாதிரி டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவைன்னு எப்பப்பெல்லாம் ஒரு அறிகுறி வரும், அதுக்கு வந்து ஒரு நிமோனிக் டம் டிபி நோ. ஓகேவா? சும்மா இந்த தம் அடிக்காம டிபி வைக்கக்கூடாது. ஓகேவா? சுற்றி பார்ப்பாங்கல்ல டேர்ன் அரவுண்ட், வாட்ஸ்அப்பில் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்களே, ஸோ அவங்க தான் கேமராஸ். ஸோ தம் டிபி நோ. ஓகேவா? ரைட். அதான் என்னது? டி ஃபார் டிக்ளைனிங் இன் மார்க்கெட் ஷேர், யூ ஃபார் அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், எம் ஃபார் மிஸ்மேனேஜ்மெண்ட், டி ஃபார் டிட்டோரியேஷன் இன் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி, persistence of negative cash flow, negative profit, over managing, over manning. Over manningனா என்னது? மேன்னா யாரு? எம்ப்ளாயி. ஸோ இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாயி டர்ன் ஓவர் வந்து ஒரு நல்ல இது கிடையாதுமா. ஓகேவா? முடிஞ்ச அளவு கம்மியா இருக்கணும். பக்கா எம்ப்ளாயி காஸ்ட் அதிகமாகுது இல்ல? புரிஞ்சுச்சாமா? ஸோ நீ ஒண்ணுமே பயப்படாதம்மா, ஒண்ணுமே பயப்படாது. எல்லா நெகட்டிவ் வார்த்தை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். முடியாது, நம்மளை திட்டுவாங்களே ஃபெயில் ஆகும்போது, ஸோ அந்த அந்த வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஃபார் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் நீடட். ஸோ டேர்ன் அரவுண்ட் என்ன சொன்னாரு? தம் டிபி வைக்காத, நோ. வை? பிகாஸ் சுத்தி ஆளுங்க இருக்காங்க. ஸோ டேர்ன் அரவுண்ட். ஓகே. ஸோ மறந்து போயிட்டேன். எம் ஃபார் மிஸ்மேனேஜ்மெண்ட், ஈஸி. ஓவர் மேனிங், நெகட்டிவ் ப்ராஃபிட், persistence of negative profit, negative cash flow, முடிஞ்சிச்சு. டிக்ளைனிங் மார்க்கெட் ஷேர், நத்திங், ஒண்ணுமே கஷ்டமே படல பாரு. ஸோ டி ஃபார் டிக்ளைனிங் இன் மார்க்கெட் ஷேர், அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகே. அடுத்து எம் ஃபார் மிஸ்மேனேஜ்மெண்ட், அனதர் டி ஃபார் டிட்டோரியேஷன் இன் பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பி ஃபார் persistence in negative cash flow, negative profit, over manning. These are the indicators for turnaround strategy. ஓகேவா? ரைட். ஆக்ஷன் ஃபார் டேர்ன் அரவுண்ட். இப்போ கம்பேக் கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணுவ? அசஸ் த கரண்ட் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அனலைஸ் த சிச்சுவேஷன் அண்ட் டெவலப் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்ஷன் பிளான் ஃபார் டேர்ன் அரவுண்ட், எப்படி கம்பேக் கொடுப்ப? என்ன பிரச்சனை முதல்ல? ஓ, இதுதான் பிரச்சனையா? ஓகே, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஸோ அனலைஸ் த சிச்சுவேஷன் அண்ட் டெவலப் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. உடனே அதை ஒரு எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ரீஸ்ட்ரக்சரிங் த பிஸ்னஸ். தென் பழைய மாதிரி ஒரு மீம் கூட வரும், ஃபியூ பேட் இன்னிங்ஸ் பீப்புள் ஃபர்கெட் ஹூ த யூ ஃபீல் எனிதிங், ஹூ த கிங் யூ ஆர், அது ஹூ த டான் யூ ஆர் அப்படின்ட்டு. ஓகேவா? ரைட். ஸோ ஹோப் யூ ஆர் டன் வித் ஆக்ஷன் பிளான். ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்ஷன் பிளான்மா? What is the action plan for turnaround strategy? Assessment of current problems, analyze the situation and develop a strategic plan, implement emergency action, restructuring of business, returning to normal. Something is there. இது வந்து ஆக்ஷன் பிளான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா டர்ன் அரவுண்ட்ல நீ 5 ஸ்டேஜ் எழுதணும். ஓகேவா? சொல்லு. கமான், ரிப்பீட். அனலைஸ் த கரண்ட் ப்ராப்ளம், அப்புறம் assessment of current problem, analyze the situation and develop a strategic plan, implementation of emergency action plan, restructuring of business, returning to normal. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டர்ன் அரவுண்ட். இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் அப்படின்னா நிமானிக் வந்து சிஏ, என்ஆர்ஐ, கியூஐபி, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, qualified institutional buyer. வெரி குட், சூப்பர். ஓகேவா? அதான் கியூஐபி. ஸோ ஓகேவா? ஸோ நிமானிக் என்ன? சிஏ, என்ஆர்ஐ, கியூஐபி. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு டர்ன் அரவுண்ட்.
change in top management, asset liquidation, neutralizing external pressure, revenue generation, identifying quick payoff activities, quick cost reduction, initial credit building activities, and better internal coordination. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு டாப் லெவல்ல சேஞ்ச் வருது, உன் அசெட் லிக்விடேஷனுக்கு போகுது. இதெல்லாம் தான் வந்து உன் டர்ன் அரவுண்டுக்கு வந்து உன்னை வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நீ வந்து நியூட்ரலைஸ் பண்ற. ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் டு டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. பக்கா? ரைட். ஸோ இந்த நிமானிக் வச்சு யூ கேன் ரைட் திஸ். திஸ் இஸ் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. Next, what is this divestment strategy? This involves sale or liquidation of portion of business or major division or profit center or SBU. What is SBU? Strategic Business Unit. Boss, உன்ட்ட ஒரு 10 செக்டார் இருக்கு பாஸ். ஓகே, உன்ட்ட வந்து ஒரு 10 செக்டார் இருக்கு. அதுல ஒரு 4 செக்டார் மட்டும் நீ சேல் பண்ற. ஸோ ஃபுல்லா சேல் பண்ணல, வெறும் இந்த ஏ பி சி டி மட்டும் சேல் பண்ற. It involves sale or liquidation of portion of business. Portion of business மட்டும் சேல் பண்ற. Clear? Any doubts? Right. Any doubts, ma? No, sir. Done. Reason for adopting divestment strategy, அதுக்கு ஒரு நிமானிக் வச்சிருக்கேன், பாஸ்ட். ஓகேவா? ரைட். பாஸ்ட்டை பத்தி பேசினா டைவர்ஸ் தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. டர்ன் அரவுண்டுக்கு ஏன் டர்ன் அரவுண்ட் போது இந்த டம் டிபி நோ எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிஏஎன்ஆர்ஐ கியூஐபி அப்படி. ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து இதான் நிமானிக் அண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நீ எஸ்எம்ல வந்து இதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ டைவர்ஸ்மெண்ட் பத்தி வந்துச்சுன்னா டைவர்சிஃபிகேஷன் வேற, டைவர்ஸ்மெண்ட் வேற. டைவர்சிஃபிகேஷன்னா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற. டைவர்ஸ்மெண்ட்னா இழுத்து மூடுற, சேல். ஓகேவா? பார்ட் ஆஃப் தட் வந்து சேல் பண்ற. ஓகே, ரைட். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஸோ பாஸ்ட்டை பற்றி பேசினா டைவர்ஸ் தான் அப்படின்ற. பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் மே பி அவைலபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால இதை நீ சேல் பண்ற. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால சேல் பண்ற, இல்லை இதை விட ஏதாவது பெட்டரா இருக்கு அதனால சேல் பண்ற. ஓகேவா? சிவியாரிட்டி ஆஃப் காம்படிஷன். ஐயோ, எங்க காம்படிஷன் பயங்கரமா இருக்குப்பா, என்னாலலாம் அவங்க கூட கம்பீட் பண்ண முடியாதுப்பா, என்னாலலாம் உசைன் போல்ட்டோட ஓட முடியாதுப்பா. ஸோ சிவியாரிட்டி ஆஃப் காம்படிஷன் அண்ட் இன்எபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம் டு கோப் வித் இட். காம்படிஷன் ரொம்ப சிவியரா இருக்கு, என்னால கோப் அப் பண்ண முடியல. சார் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன். சார் டெக்னாலஜி வைஸ் ஐ எம் வெரி டவுன் கிரேடட் சார், நான் அவ்வளவா வந்து வளரல சார் டெக்னாலஜியில். ஓகேவா? இதுதான் வந்து அதனால நான் சேல் பண்றேன் சார். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி? பாஸ்ட். இந்த டர்ன் அரவுண்ட்லயும் இதுலயும் பி வந்துச்சுனாலே விச் இஸ் நத்திங் பட் என்னது? பர்சிஸ்டன்ஸ் டு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஏ வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் அவைலபிள். எஸ் வந்து சிவியாரிட்டி ஆஃப் காம்படிஷன் அண்ட் இன்எபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம் டு கோப் அப். ஓகேவா? ரைட். டி வந்து டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன். This is divestment strategy. And last, that is liquidation strategy. What is liquidation? ஐயா, இழுத்து மூடிட்டு போறதுயா. இது உயிரோட இருந்து கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரே அடியா செத்து தொலைலாம். நம்ம சொல்லுவோம்ல, இப்படி உசுரோட இருந்து எங்க எல்லாரையும் சாவடிக்கிறதுக்கு நீ ஒரே அடியா செத்து போ, 3 நாள் அழுது நாங்க தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் வரும் இல்லையா, அதுதான் லிக்விடேஷன் ஸ்ட்ராட்டஜி. A dead business is worth more than alive. A dead business a dead business is worth more than alive. ஓகேவா? ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கன்சிடர்ஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் அன்அட்ராக்டிவ் இஸ் லிக்விடேஷன்.
அதாவது ரிட்ரென்ச்மெண்ட்லயே ரொம்ப கேவலமானது வந்து அன்அட்ராக்டிவ் வந்து லிக்விடேஷன் ஸ்ட்ராட்டஜியா. லிக்விடேஷன்னா என்ன? சரி இருக்கிறத இழுத்து மூடிட்டு போறது. ஸோ லிக்விடேஷன் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ்ஸ் க்ளோசிங் டவுன் ஃபார்ம் அண்ட் செல்லிங் த அசெட். கடையை சாத்திட்டு அசட்டை வித்துட்டு ஓடிட்டே இருக்குது. செல்லிங் த அசெட், செட்டிலிங் த லயபிலிட்டி. இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் யூ ஷுட் ஹவ் ஸ்டடிட். நாட் திஸ் May 24. Prior we were having advanced accounts. In that we are having liquidation chapter. ஸோ அங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். லிக்விடேஷன் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ்ஸ் க்ளோசிங் டவுன் அ ஃபார்ம் அண்ட் செல்லிங் இட்ஸ் அசெட். அ டெட் பிஸ்னஸ் இஸ் ஒர்த் மோர் தென் அலைவ். இதுதான் வந்து லிக்விடேஷன் ஸ்ட்ராட்டஜி. இயர் எண்ட்ஸ் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல 4th சாப்டர் முடிஞ்சிருச்சா? இல்லை, 4th சாப்டர் முடியல. வி ஆர் ஸ்டில் ஹேவிங் ஃபியூ மேட்ரிக்ஸஸ். ஃபியூ மேட்ரிக்ஸ் இருக்கு. 2-3 பேரோட சொன்ன ஒரு தியரிஸ், மேட்ரிக்ஸ் இது எல்லாமே இருக்கு. வித் தட் வி வில் பி கம்ப்ளீட்டிங் த இது. ஸோ ஒரு பார்ட் இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த தேர்ட் பார்ட் எக்ஸ்க்ளூசிவாக மேட்ரிக்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கவர் பண்ணி வி வில் அப்டேட் யூ. ஓகேவா? ஜஸ்ட் 3 மேட்ரிக்ஸ் தான். இட் வில் நாட் டேக் மச் டைம். ஓகே, ஸோ வெரி வெரி ஈஸி சாப்டர். ஒன் ஃபைனல் சம் அப். ஸோ வாட் இஸ் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி? சார் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கே, அது நீங்க வந்து சொல்லவே இல்லையே. காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி அது ஒண்ணுமே இல்லை. வாட் இஸ் காம்பினேஷன்? Simple. I'll just give you here. I can even dictate or write. You can copy. Simple. Combination strategy புக்கில் கொடுக்கல. பட் ஸ்டில் யூ ஷுட் நோ. ஓகே சார், புக்கில் எல்லாம் படிக்க வேண்டாமா? அப்படி கிடையாதுமா. கார்பரேட் ஸ்ட்ராட்டஜினா இது 4மே. ஒரு காம்பினேஷன்னா என்னடா? எல்லாமே சேர்ந்து. கரெக்டா? எல்லாமே சேர்ந்து. இப்போ உனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி பார்த்த? 3 ஆக்டிவிட்டி பார்த்த. கார்பரேட் லெவல்னா என்ன? ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜினா என்ன சார்? 3 இருக்கு சார். என்னென்ன அது? ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி, எக்ஸ்பான்ஷன் ஆர் growth, ரெண்டாவது வந்து ரிட்ரென்ச்மெண்ட். ரெண்டாவது வந்து ரிட்ரென்ச்மெண்ட். ஓகேவா? ரைட். இது வந்து சூப்பரா இருக்கேன், இருக்கிறத காப்பாத்திக்கிறேன், இது நான் வளரணும்னு நினைக்கிறேன், இது நான் வந்து என்னோட ஆக்டிவிட்டி, என்னோட ப்ராசஸ், என் பவர் கம்மியாகுது, ரெடியூஸ், ஒரு மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, இன்னெபிலிட்டி, அப்சோலன்ஸ், அன்ப்ராஃபிட்டபிள், அன்வயபிள். ஓகேவா? இன்னெபிலிட்டி டு கம்பீட், ஃபெயிலியர், இதெல்லாம் ரிட்ரென்ச்மெண்ட்ல வரும். ஓகே, இதுல 4 இருக்கு. IDMASA. கரெக்டா? இதுல 3 இருக்கு. டர்ன் அரவுண்ட், டைவர்ஸ்மெண்ட், லிக்விடேஷன். ஓகே, இப்போ காம்பினேஷன் வந்தது என்னன்னா ஒரே லைன். என்டர்பிரைஸ் மே சீக் ஸ்டெபிலிட்டி இன் சம் ஏரியா, expansion in some area, and retrenchment in some area. புரிஞ்சுச்சா? கிளியரா? அவ்வளோதான் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏபிசி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதை கலந்து நாங்கள் ஏபிசின்னு வச்சுப்போம். ஸோ எல்லாம் கலந்து நாங்கள் வச்சுப்போம். அதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இன் நெக்ஸ்ட் மீட் வி வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் த 4 மேட்ரிக்ஸஸ் ஆர் தேர். ரொம்ப கூட கிடையாது, ரொம்ப 4 மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஈவன் ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ ஹேவ் த question bank here, I mean your textbook here. I'll just show you. மேட்ரிக்ஸ் வந்து புக்கில் இருந்தது படிக்கிறது, இட்ஸ் குட். ஸோ this is 4th chapter. No, it is not 4th chapter. It is 1st chapter of SM. Okay, chapter 4 வந்துருச்சு. மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. I'll show more ரொம்ப ஒரு
எப்படி சொல்ல, ஈஸியான ஒரு இதெல்லாம் தான். பிசிஜி மேட்ரிக்ஸ், ஏடிஎல் மேட்ரிக்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். வெரி சிம்பிள். வில் கம்ப்ளீட் இன் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரெக்கார்டிங்.